Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.3ல செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க டேட்டாவுக்கு வந்து மோடு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோடுங்கிறது ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு டேட்டா வந்து டேட்டா இல்லைன்னா அப்சர்வேஷன் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதான் வந்து மோடுன்னுட்டு சொல்லுவோம். இப்போ இந்த இதில் 3.1ங்கிற நம்பர் பார்த்தோம்னா 1 2 2 வாட்டி வந்து எனக்கு வந்திருக்கு இந்த 3.1. அதனால இதுக்கிட்ட நான் 2ன்னுட்டு ஒரு சின்ன கிண்ட்டுக்காண்டி நான் எழுதிக்கிறேன். அடுத்து 3.2ங்கிற நம்பர் எனக்கு ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 3.3ங்கிற நம்பர் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 2.1ங்கிற நம்பர் ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 1.3 எனக்கு ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி பார்த்தோம்னா எந்த நம்பர் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 3.1ம் 3.3யும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. நான் கொடுத்துருக்க டேட்டாவோட மோடு வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3.1ம் 3.3யும். அடுத்தது தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க டேட்டாவோட மீனோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 14. அதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேட்டாவோட மோடு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மீனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். மீன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மீனை வந்து எக்ஸ் பார் டினோட் பண்ணுவோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு sum of all observation divided by number of observation. இதான் வந்து மீனோட ஃபார்முலா. இங்கே மீனோட வேல்யூ அவங்களே 14 கொடுத்ததுனால இதுக்கு பதிலாக நான் 14 வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் கொடுத்துருக்க டேட்டாவை. அப்படின்னா 11 + 15 + 17 + x + 1 + 19 + x - 2 + 3 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பார்க்கணும். எத்தனை அப்சர்வேஷன் பார்க்குறப்ப 3 6 7 அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 7 வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது. இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 14 × 7 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் டேர்மில் இருக்கிறதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணேன்னா x + x வந்து எனக்கு 2x வந்து கிடச்சிடும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு +64 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. டிவைட் பை 7 தான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 7ன்ட்டு எழுதியாச்சு. இப்போ 14யும் 7யும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 98 வந்து கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 2x + 64. இப்போ இந்த +64 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப -64 ஆகும். நான் 2x இஸ் ஈக்குவல் டு 98 - 64. ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா 4 9ல் 6 போச்சுன்னா வந்து 3. அப்படின்னா எனக்கு 34 கிடச்சிருக்கு. அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 34. அப்படின்னா இது 2 1s இது 2 17s. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 17 கிடச்சிருக்கு. இப்போ நான் கொடுத்துருக்க டேட்டா வந்து எழுதிக்கிறேன். 11, 15, 17, x + 1, 19, x - 2, 3ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நான் கொடுத்துருக்க டேட்டாவில் எக்ஸோட வேல்யூ 17 கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த எக்ஸோட வேல்யூ 17ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நான் 11, 15, 17, இங்கே 17 + 1 வரும். அடுத்து 19, 17 - 2, 3. அப்படின்னா 11, 15, 17, 17 + 1 வந்து 18, 19, 17ல் 2 போச்சுன்னா 15, 3. இப்போ வந்து எனக்கு மோடுனா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க டேட்டாவுக்கு மோடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த நம்பர் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கோ அதான் வந்து மோடு. இந்த கண்டுபிடிச்சிருக்க டேட்டாவில் எது வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 15 தான் வந்து எனக்கு நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. நான் மோடு என்னென்னா 15ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.